வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற சொரக்காய் டப்பளம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ். நீங்க சாதத்து கூடயும் சாப்பிடலாம், இல்லைன்னா டிஃபன் கூடயும் சாப்பிடலாம். பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த டப்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புலுசு மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இதுல இருக்கும். வெறும் சொரக்காய் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ண போறதுனால தான் இது பேர் சொரக்காய் டப்பளம். இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சொரக்காய் எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவு இருக்கும். தோலை சீவிட்டு என்ஸை நீக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி இந்த சொரக்காய் எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாத்திக்கோங்க. சொரக்காய்க்கு நடுவில் இருக்கிற விதை ரொம்ப பிஞ்சா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல முத்தின விதையா இருந்தா தூக்கி போட்டுருங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கியூப் பண்ணி போட்டுக்கலாம். நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க குக்கர்ல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டுட்டே வாங்க. காரத்துக்கு 4லேருந்து 8 மிளகாய் நீங்க சேர்த்துக்கலாம். உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். லைட்டா ஒரு சின்ன ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளியுமே சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சொரக்காய் நீர் காய்ங்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் உப்பு சேர்க்கறதுனால வெளியில வரும். இதுலயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மேஜர் காரம் பச்சை மிளகாயிலேருந்து தான் வரணும். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போறோம். குக்கருக்கு பதிலாக நீங்க ஸ்ட்ரெயிட்டா கடாயிலையும் பண்ணலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா சொரக்காயிலேருந்து நிறைய தண்ணி வெளியில வரும். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சொரக்காய் வெந்துடும். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இப்ப நம்ம திறந்துட்டு கொஞ்சமா தாளிப்பு சேர்த்துட்டு 1-2 எக்ஸ்ட்ரா பொருட்கள் சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான். எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை திறந்து கரண்டியோ மத்தோ வச்சுட்டு 1க்கு 2 அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கூழா மசிக்கணும்ட்டு இல்லைங்க, அப்படியே ரேண்டமா நீங்க அப்படியே குழைச்சு விடுங்க. ஏன்னா குழைச்சு விடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். லைட்டா அப்படியே நசுக்கி விட்டுட்டு நீங்க அடுப்பை ஆன் பண்ணி விடுங்க, கொதிக்கட்டும். ரொம்ப சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். கொதிக்கும் போது புளியை நல்லா 2-3 தடவை தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சொரக்காய் ரொம்ப புளிப்பு தாங்காது, அதனால புளி பார்த்து போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி இருந்தா போதுங்க. இது ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ்ங்கிறதுனால கொஞ்சம் காரமா தான் இருக்கும். இதுலயே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்க சேர்த்துக்கலாம். நீர் காய்கறிகளுக்கு உப்பு எப்பவுமே பார்த்துதான் சேர்க்கணும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சிம்பிள் பேசிக் தாளிப்பு தாங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். வாசனைக்கு இதுலயே ஒரு காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துருங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோலோட லைட்டா அப்படியே தட்டிட்டு இதுல சேருங்க. பூண்டு எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும், அப்பதான் வாசனையா இருக்கும். பூண்டு சேர்க்கறது ரெசிபியில இருக்கு, பட் நீங்க பூண்டு சாப்பிட மாட்டீங்கன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் தூவி விட்டுட்டு நீங்க இந்த தாளிப்பை அப்படியே நம்ம கொதிக்கிற இந்த டப்பளம்ல கொட்டிடுங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள் இருந்தா மேல தூவி விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்க்கறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக தான். உங்களுக்கு வெல்லம் சேர்க்கறது பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதையுமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் சேர்த்து பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். தோசை சப்பாத்தி கிளம்பு தொட்டுக்கலாம், இல்ல சாதத்துக்கு சேர்த்து நீங்க பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். நல்லா சொரக்காய் உள்ள போறதுனால நம்மளுக்கு ஃபில்லிங்கா இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.